ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய கௌதம் சாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் ஒன்று வருதுங்க. அதை பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் மெசேஜ் அப்படின்னு சொல்லி மறைக்கிறாரு. அதை பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கிய பார்த்துட்டு எதுக்காக மறைக்கிறீங்க, எங்களுக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கிய மொபைலில் பிடிங்கி பார்க்குறப்ப நம்மளுடைய வசந்த கையிலேருந்து மெசேஜ் இருக்குங்க. என்னென்னு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நன்றி மாமா, எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டினதுக்கு அப்படின்ற மாதிரி போட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம இலக்கிய பார்த்தீங்கன்னா என்ன யோசிக்கிறாங்கன்னா, வசந்த் நம்ம கையில் பீஸுக்கு காசு கேட்குறப்ப நம்ம இல்லைன்னு சொன்னோம். அதை கௌதம் கிட்ட சொல்லியிருக்கான் போல இருக்குது. அதனால தான் அவர் ரெடி பண்ணி கட்டியிருக்காட்டுங்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வசந்த் என்ன சொல்லி வச்சுருந்தாங்கன்னா, காலேஜ்லேயே நான் ரொம்ப நல்லா படிக்கிறதுனால எனக்கு பீஸை ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். அப்படின்றத கேட்டு நம்ம இலக்கிய பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உண்மை தெரிஞ்சப்பறம் பார்த்திங்கன்னா, என்ன கௌதம் மாமனும் மச்சானும் சேர்ந்துக்கிட்டு என்ன உண்மையை என்கிட்ட மறைக்கிறீங்களா, நீங்கள் தான் பீஸ் கட்டினதுன்னு எனக்குன்னா தெரியக்கூடாதுன்ட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா, இல்லை இலக்கியா, நீ காசுக்காக ரொம்ப கஷ்டப்பட வெளியே போய் எங்கே அழிஞ்சு தெரிஞ்சு அதனால தான் நானே ரெடி பண்ணேன் அப்படின்ட்டு நானே கட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னோம். உனக்கு தெரிஞ்சால் நீ கஷ்டப்பட தான் நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கௌதம் முன்ன மாதிரி யாருமே இருக்க முடியாது. ஏன்னா உன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிறேன், என்னுடைய குடும்பத்தும் உன் குடும்பம் மாதிரியே பார்த்துக்கிறேன். உன்னை மாதிரி கணவன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வைக்கிச்சு இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்முடைய இலக்கியாவை சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன இலக்கியா, உன் குடும்பம் என் குடும்பம்னாலாம் பிரித்து பேசுகிறேன், நம்ம குடும்பம்னு பேசு, நீ மட்டும் இந்த வீட்டில் எல்லோரும் தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடலையா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ள சேட்டைகள் ஆரம்பமாகிருச்சுன்னு தாங்க சொல்ல முடியும். ஒரு குட்டி கௌதமும் குட்டி இலக்கியா கூடிய சீக்கிரம் நம்மளுடைய ஜானியோட கையில் குவா குவான்னு கத்த போதுங்க. வரப்போகிற எபிசோடில் எல்லாமே இந்த மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. இந்த ஆஞ்சலியும் சின்னம்மானி பார்த்திங்கன்னா பயங்கர கடுப்பில் இருக்காங்க. எப்படியாவது நம்ம அந்த பணத்தை ஆட்டியை போட்டுடலான்னு பார்த்தா, எப்படியோ இந்த இலக்கியாவுக்கு விஷயம் தெரிஞ்சு டோட்டலாக கெடுத்து விட்டு போயிட்டாலே அப்படின்ற மாதிரி செம்ம காண்டில் இருக்காங்க. 10 லட்ச ரூபா வரப்போ சந்தோஷத்தை மண்ணள்ளி போட்டு போயிட்டாலே, அவெல்லாம் நல்லா இருப்பாளா, என் வாழ்க்கை அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருமா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அவள் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு போகிறான். நம்முடைய கௌதம இலக்கியம் பார்த்திங்கன்னா இருக்கிற பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க செய்கிறது தான் சரியானதுங்க. ஏன்னா பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்காக நம்ம சந்தோஷத்தை நம்ம தள்ளி போடுறதுன்றது ரொம்பவே தப்புங்க. வரப்போகிற எபிசோடில் எல்லாமே இந்த மாதிரி தாங்க கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா இந்த அனாதாசிரமத்தை வாங்கக்கூடாது பண்ணது நம்முடைய எஸ்எஸ்கே தூண்டி விட்டது இந்த பைரவிதான்றது தெரிஞ்சு பிரச்சனை வெடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த வீடியோக்குள்ளே லைக் போட்டு மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.